அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் சங்கைமிக்க நமது இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்கள் சுபுகு தொழுகையில் அற்புதமான வசனங்களை ஓதினார்கள். அல்லாஹ் அடுத்தடுத்து அவன் செய்த நிஅமத்துகளை சொல்லுகிறான். என்னவெல்லாம் உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன் என்கிறான். திருக்குர்ஆன் ஓதப்படுகிற போது அதன் பொருள் விளங்கிவிடுமையானால் நாம் எங்கோ நம்மை மறந்து நின்று விடுவோம். கண்களில் கண்ணீர் தான் வழிய வேண்டும். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அற்புதங்களை சொன்னான். அதில் எல்லாவற்றையும் இங்கே பேசுகிற நேரம் இல்லை. வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. மனிதர்களே, நீங்கள் நினைத்தால் தூங்க முடியுமா என்று கேட்கிறார். ராத்திரி மெத்தை அழகாக இருக்கிறது, படுக்கை சுகமாக இருக்கிறது, ஏசி காற்றும் வருகிறது, பெட்ரூம் மனமாக இருக்கிறது. உங்களால் உறங்க முடியுமா? சொகுசு மெத்தை தூக்கத்தை தருமா? கண் கவரும் காட்சிகள் தூக்கத்தை தருமா? உங்களின் உடல் ஆரோக்கியம், அதில் நான் பிரியப்பட்டு தூக்கம் தருகிறேன் என்கிறார். இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். உங்களுக்கு ஆரோக்கியம் தூங்கினால் தான் கிடைக்கும். தூங்கவில்லையா? ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லையா? வாழ்க்கையே இல்லை. எத்தனை கோடி சொத்து இருந்தால் என்ன லாபம்? உடல் சுகம் வேணுமே, மனம் அமைதி வேணுமே. உடலிலே சுகம் இல்லை, மனதிலே அமைதி இல்லை. உன் மனைவியால், உன் பிள்ளைகளால், உன் சொத்துக்களால் நீ பெற வேண்டிய இன்பம் காணாமல் அல்லவா போய்விடும்? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் ரப்பிடத்தில் நான் ஆயிரம் கேட்க வேண்டும், கேட்கிறேன். நான் பிரியப்பட்டு கேட்பது அஸ்அலுல்லாஹ் ஆஃபியா, அல்லாஹுவே என்னை மூச்சு பிரியும் வரையிலும் சுகமாக வாழ வைப்பாயா. 1000 பிரார்த்தனைகள் இருக்கிறது. நான் கேட்கிற பிரார்த்தனைகளில் எல்லாம் மிக மிக பிரியமான பிரார்த்தனை, எனக்கு ஆரோக்கியம் வேணும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய 2 அருட்கொடைகள் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுப்பான். அது மிகப்பெரிய அருட்கொடை. நிஅமத்தான் மக்பூன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். நிறைய மனிதர்கள் அந்த அருட்கொடைகளை சிந்திப்பதே இல்லை. அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த அருட்கொடையும் அந்த பாக்கியத்தையும் நிறைய பேர் சிந்திக்கல. மக்பூன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். அதில் ஒன்று அஸ்ஸிஹத்து, உடல் ஆரோக்கியம். இரண்டாவது வல் ஃபராக், மன நிம்மதியும் ஓய்வும் என்றார்கள். ஓய்வு கிடைக்குமா? அது பெரிய அருட்கொடை. ஆரோக்கியம் கிடைக்குமா? அது மிகப்பெரிய பாக்கியம். நிறைய மனிதர்கள் இருக்கும்போது சிந்திப்பதில்லை. அது காணாமல் போன பின்னால் நடக்க முடியவில்லையே என்கிறார்கள். நடக்கிற போது அதை பற்றி விளங்கினார்களா? இல்லை. படுத்த போது தூக்கம் வந்தது, அது அல்லாஹ்வின் அருட்கொடை. அப்போது விளங்கவில்லை. இப்போது படுத்தால் தூக்கம் வரவில்லையே, ஆஹா தூக்கம் வரலையே கவலைப்படுகிறார்கள். வந்தபோது என் ரப்பு கொடுத்தான் என்று விளங்கியிருந்தால், நன்றி செலுத்தியிருந்தால், மௌத்து வரைக்கும் அந்த அருட்கொடையை நான் ஏன் பிடுங்குகிறேன் என்று கேட்கிறார். நான் கொடுத்ததை எடுக்க மாட்டேன். நீ சரியாகாமல் போனால் எடுத்து விடுவேன். நீ நன்றி செலுத்தாவிட்டால் எடுத்து விடுவேன். தவறு என்னை சார்ந்தது. நேற்று தூங்கினேன், இன்று தூக்கம் வரவில்லை. குற்றம் நான், என் ரப்பல்ல, என் ரப்பல்ல. வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. இன்று ஹதரத் ஓதின வசனம், நீ ஆரோக்கியமாக வாழ்வது எனக்கு தேவை. நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நான் உனக்கு தூக்கத்தை தந்தேன்.
எவ்வளவு பெரிய ரப்பு! நன்றி செலுத்த வேண்டாமா அன்பர்களே? அவனை மறக்கலாமா என்று கேட்கிறேன். அவனோடு எத்தனை உறவு நாம் வைக்க வேண்டும். இரவை விரிப்பாக ஆக்கி கொடுத்தேன். ராத்திரி தூக்கம் ஆரோக்கியம், அந்த தூக்கத்துக்கு தோதுவாக இரவை நான் அமைத்து கொடுத்தேன். நீங்க 1000 பகல்ல தூங்கினாலும் இரவு தூக்கத்துக்கு சமம் இல்லை. பகல் பூரா தூங்குங்கள, இரவு தூக்கத்திற்கு சமமாகுமா? இரவை நீ தூங்குவதற்கு தோதுவாக ஆக்கி தந்தோம். இன்னொரு ஆயத்தில் சக்கனா, இரவை அமைதியாக்கி தந்தோம். பகல்ல இருக்கிற சலசலப்புகள் இரவில் இல்லை, பகலில் இருக்கிற வெளிச்சங்கள் இரவிலே இல்லை. ஏன்? உனக்கு ராஹத் வேணும், இரவை ஆக்கிறோம். பகலை விரித்து போட்டோம், வாழ்க்கையை தேடு என்றோம். நீ வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாய்ப்புகளை பெற்று வாழ வேண்டும். நீ வாழ வேண்டும், இன்னொருத்தரிடத்துல போய் தேவையை சொல்லாம வாழ. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபா செய்வாங்க. வாழ்க்கையை நீ தேடும் இடம் பகல். பகல்ல உன்ன ராகத்தா விடணும், எழுந்திருக்கணும், சுறுசுறுப்பா போகணும், சம்பாதிக்கணும், மனைவி மக்கள் கண்குளிர்ச்சி ஆகணும், இன்னொருத்தர் போய் கையை கட்டி நிற்க கூடாது. நீ நல்ல உழைக்கணும், வாழணும் என்பதற்காக பகல். அந்த பகல்ல உழைப்பதற்கு சக்தி வேணுமே, ஆரோக்கியம் வேணுமே, அதற்காக இரவை அமைதியாக்கி தூக்கத்தை தந்து. என் ரப்பு எத்தனை பெரியவன், எத்தனை அருள்படை உடையவன். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். பகல் நேரம் அங்கே ஒருவர் ஊனமானவர் தாவி தாவி போகிறார். அவரை பார்த்த முத்தம நபிகள் சுஜூதுல விழுந்தார், சஜதா செய்கிறார். அவருக்கு கால் இல்லை, சஜதாவில் விழுந்தார். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன சஜதா யா ரசூலல்லாஹ்? ஊனமானவர் போகிறார், அவர் கண் முன்னால் செய்யக்கூடாது, அவர் போயிட்டார், நான் சஜிதா செய்தேன். அவரை ஊனமாக்கி என்னை நடக்க வைத்தாயே ரப்பே, அவரை ஊனமாக்கி என்னை நடக்க வைத்தாயே. காலை கொடுத்ததை கால் இல்லாதவரை பார்த்து சஜிதா செய்கிறேன். அல்லாமா இமாம் சஅதி ஹரம் ஷரீஃபுக்கு வருகிறார்கள். இமாம் சஅதி ஹரமுக்கு வருகிறார். வர்ற போது கடும் வெயில், பாலைவனம், செருப்பு அருந்து போச்சு. செருப்பு அருந்தா அந்த வெயில்ல கால் வைக்க முடியாது, காலெல்லாம் பொத்து போகும், ஓட்டை உழுந்து விடும், அவ்வளவு கடும் சூடு. மனசுல ஒரு சின்ன வருத்தம், நம்ம காபாவுக்கு தானே வருகிறோம், புனித இல்லத்தை நோக்கி அல்லவா வருகிறோம், அல்லாவை நோக்கி அல்லவா வருகிறோம், இப்ப போய் செருப்பு இல்லாம போச்சு, வாறு அருந்து போச்சு, செருப்பை கலட்டிட்டு நடக்க முடியாதே என்று மனசுல ஒரு சின்ன சலனம். ஹரம் உள்ளே நுழைகிறாங்க. அங்கு இருந்து ஒருவர் தவாஃபை முடிச்சிட்டு வெளியிலே வருகிறார். அவர் காலே இல்லாமல் அந்த சூட்டில் இடுப்பை வைத்து நடந்து வருகிறார். கால் இல்லை, 2 காலும் இல்லை. இமாம் சஅதி கண்ணீர் வடித்தார்கள், ரப்பே செருப்பு வாறு அருந்து போச்சே, காபாவுக்கு தானே வந்தேன், உன்னை வணங்க வரும் இடத்தில் அல்லவா செருப்புவார் அருந்து போச்சு, இந்த வெயில்ல காலை வைக்கணுமே என்று கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. நீ பெரிய நியாமத்தை எனக்கு தந்து விட்டாய், நீ மிகப்பெரியவன், அன்பாளன் தான், நீ அருட்கொடையாளன் தான். 2 காலும் இல்லாமல் தவாப் செய்து விட்டு வருகிறாரே, செருப்பு தானே போச்சு, அல்லாஹ் காலை கொடுத்தியே. அல்லாஹ்வின் நியாமத்தை விளங்க வேண்டுமா? அந்த நியாமத்து இல்லாதவர்களை பாருங்கள், அந்த நியாமத்து என்னவென்று விளங்கும். குழந்தையின் நியாமத்தை விளங்க வேண்டுமா? குழந்தை இல்லாதவர்களை பாருங்கள். பணத்தின் நியாமத்து விளங்க வேண்டுமா? பணம் இல்லாதவர்களை பாருங்கள். தூக்கத்தின் நியாமத்து விளங்க வேண்டுமா? தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்களே அவரை பாருங்கள். மனைவியின் நியாமத்தை விளங்க வேண்டுமா? மனைவியை வைத்துக் கொண்டு சோதனைக்கு ஆளாகிறார்களே அவர்களை பாருங்கள். அல்லாஹ் நம்மை உயர்வாகவே வைத்திருக்கிறார்.
குறை வைக்கவில்லை, நானாகவே குறைபட்டு கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அற்புதமான வசனங்கள் இன்று அவன் அடுத்தடுத்து சொன்ன அருள்கொடைகளை ஹதரத் அவர்களின் நாவின் வழியே இங்கே ரப்பு வெளிப்படுத்தினான். அதில் சிலவற்றை மாற்றிடமே சொல்லியிருக்கிறேன். புனிதமிக்க ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. ரமலானை விட பாக்கியமான காலம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை கிடைக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் சொன்னான், நான் தொழுகைக்கு கூலி உண்டு, ஜகாத்துக்கு கூலி உண்டு, ஹஜ்ஜுக்கு கூட கூலி சொர்க்கம், நோன்புக்கு கூலியே இல்லை. அப்ப நோன்புக்கு என்ன கூலி? நானே கூலி, நான் கிடைப்பேன். ரப்பே கிடைத்தால் என்ன வேணும்? வேற என்ன வேணும்? எது வேணுமென்னாலும் அவன்கிட்ட கேட்டுக்கிறலாம். அல்லாஹ் கிடைக்கிற பாக்கியம் ரமலான் விட்டு விடாதீர்கள். நோயை காரணமாக்கி, வயசை காரணமாக்கி, பலகீனத்தை காரணமாக்கி ரமலானை விட்டு விடாதீர்கள். நோன்பு வைத்து பாருங்கள், உங்கள் பலகீனத்திற்கும் அல்லாஹ் சக்தியை கொடுப்பான், நோயையும் அல்லாஹ் சுகமாக்குவான். அப்படிப்பட்ட பொற்காலம் ரமலான். உங்கள் வீட்டை நோம்பாக்குங்கள், உங்கள் மனைவியை, பிள்ளையை நீங்கள் நோம்பாக்கி விடுங்கள். பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய காலம், திருக்குரான் அதிகம் ஓத வேண்டிய காலம். அப்படிப்பட்ட பொற்காலம் நம்மை நோக்கி வருகிறது. அதற்கும் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் அடைவதற்கும் அமல் செய்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவர் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்தில் கூட அவன் அன்பை கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலே, ஈமானிலே, அமலிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் தேர்வுகளுக்கு போகிறார்கள், அல்லாஹ் முதல் மதிப்பெண்ணில் இருக்க செய்வானாக. தகுதியை வளர்த்து விடுவானாக. நினைவாற்றலை அதிகமாக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் உரிய காலத்தில் நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பையும் நெருக்கத்தையும், ஒருவர் மற்றவரை நேசிக்கும் இடத்திலும் வாழச் செய்வானாக. பிரிந்து விடாமல், செதறி விடாமல் சொர்க்கத்திலும் ஒன்று சேர்ப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக. நமது ரிசுக்கிலே, வியாபாரத்திலே, பொருளிலே ஹலாலை கொடுத்து பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்கள் சங்கமிக்க ஹதரத் அவர்களுடைய உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.